முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 8 அடி பாய்ந்தால் அவருடைய குட்டி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 16 அடி பாய்வார்கள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் திராவிட மாடல் ஆட்சியின் நல்லாட்சி நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 64 அடி பாய்ந்திருக்கிறார். காங்கிரஸ் திமுக பிரிந்துவிடும், கூட்டணி உடைந்துவிடும், அதன் மூலம் காங்கிரஸை நாம் இழுத்துக்கொள்ளலாம் என தற்கொலை கூட்டம் நினைத்த வேளையில் ராஜதந்திரத்தோடு உட்கார்ந்த இடத்தில் தன்னுடைய அரசியல் சாதுர்த்தியத்தையும் முதிர்ச்சியையும் பயன்படுத்தி காங்கிரஸை திமுக கூட்டணியில் தக்க வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு காங்கிரஸ் என்ற இயக்கத்தை வைத்துக்கொண்டு கரையேறலாம் என எதிர்பார்த்த விஜய்க்கு பெருத்த ஏமாற்றம். இதற்கு மேல் விஜயால் தமிழக அரசியலில் ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வி அடைவதை விட விஜய் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் சினிமாவில் நடிக்க செல்லலாம். ஏனென்றால் திருவிளையாடலில் தான் நாம் பார்த்திருக்கிறோம். சிவன் பார்வதியை பிள்ளையார் இருந்த இடத்திலே சுற்றி வந்து சாதித்தது போல தமிழகத்தில் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ராஜதந்திரத்துடன் இன்றைக்கு கூட்டணியை தக்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஆதவ் அர்ஜுனா போன்ற தற்குறிகள் தனி விமானத்தில் டெல்லிக்கும் ஹைதராபாத்துக்கும் பறந்தாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த கூட்டணியை. ஏனெனில் இந்த கூட்டணி இன்றைக்கு நீடித்திருப்பதற்கு ஒரே காரணம் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அயராத உழைப்பும் அவருடைய புத்திசாலித்தனமும் அவருடைய சாதுரியமும் தான். ஏன்னா இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய இடம் சென்னை அல்ல, புதுடெல்லியில் இருக்க வேண்டும். அவர் சென்னையில் தமிழகத்தில் இருப்பதால் அவருடைய அருமை நமக்கு தெரியவில்லை. அவர் இந்நேரம் புதுடெல்லியில் அரசியல் செய்திருந்தால் இந்தியாவிற்கே பிரதமராக, இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக, இன்றைக்கு உலகத்திலே உள்ள பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்திருப்பார். தமிழகத்திலே இவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடியவர் டெல்லியிலே இருந்து இந்தியாவிற்கு பிரதமராக இருந்தால் எப்படி ஆட்சி செய்வார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்றைக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதுரியத்தாலும் அரசியல் முதிர்ச்சியாலும் ஏற்பட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கூட்டணி இன்று நேற்று ஏற்பட்ட கூட்டணி அல்ல. 2016 சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கியது. 1% வெற்றியை தவறவிட்டது. 2019 பாராளுமன்ற தேர்தலிலே 98% வெற்றி, 40 இடங்களில் 39 இடங்களை வென்றது. அதுபோல 2021 சட்டப்பேரவை தேர்தலிலே ஆட்சியை பிடித்தது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக 2024 பாராளுமன்ற தேர்தலிலே 40க்கும் 40 என 100% வெற்றியை பெற்றது. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. சமூக நீதியை நோக்கி, எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, தமிழக மக்கள் விரும்பி ஏற்கக்கூடிய கூட்டணி, தமிழக மக்களினுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணி, அது ஒரு வெற்றி கூட்டணி. திமுக அரசின் மீது ஆன்டி இன்கம்பன்சி வேவ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பலை எதுவும் இல்லை. ஏனென்றால் தேர்தல் நெருங்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஆட்சி 4.5 ஆண்டு முடிந்து 5 ஆண்டில் இருக்கும் பொழுது, ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளான மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மக்களிடத்திலே செல்லும் பொழுது எதிர்ப்பு ஏற்படும், மக்களை சந்திக்க முடியாது. ஆனால் இன்று கூட முதலமைச்சர் அவர்கள் அரசு விழாவை நடத்தி இன்று கூட மக்களோடு மக்களாக எல்லா அமைச்சர்களும் நிகழ்ச்சிகளில் கலந்து செல்லும் போது மக்கள் அவர்களை அன்போடு வரவேற்கிறார்கள். அதனால் எதிர்ப்பு அலை என்று ஒன்று இல்லை. அது எதிர்க்கட்சிகளால் செயற்கையாக உருவாக்கக்கூடிய அலை. அந்த அலை நீடிக்காது. திமுகவை பொறுத்தவரை தேர்தலுக்காக வாழக்கூடிய கட்சி அல்ல, மக்களுக்காக, மக்களோடு மக்களாக, மக்களுக்காக வாழக்கூடிய, மக்களுக்காக இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி. தேர்தலுக்காக இன்றைக்கும் அது தேர்தலை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சி அல்ல. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக போராடி 2 முறை ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய கட்சி. அதனால திமுக 5000 ரூபாய் தேர்தலுக்கு கொடுத்ததுன்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா நலத்திட்டங்களை ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதல் கையெழுத்து விடியல் பயணம் கையெழுத்து போட்டார் தலைவர். அது போல 4000 ரூபாய் பணம் கொடுத்தார். அப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் வெற்றி பெற்ற வந்தவுடனே மக்களுக்கு நலத்திட்டங்களை அறிவித்த அரசு. அதனால் இது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டதல்ல, மக்களின் தேவையை அறிந்து செயல்படக்கூடிய அரசு. இந்த முறை நிச்சயமாக 210 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும். ஏனென்றால் இன்றைக்கு திமுக திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் செல்லாத வீடுகளே இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பயனாளியாவது இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி. அது மட்டுமல்ல, முதலமைச்சருடைய அயராத உழைப்பு. முதல்ல இந்த கூட்டணி 210க்கு மேலே ஜெயிக்கும்னு சொல்றதுக்கு முதல் காரணம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அயராத உழைப்பும் அவருடைய திட்டங்களும்
மூன்றாவதாக பலமான கூட்டணி. இது மூன்றும் சேர்ந்து திமுகவை 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வைக்கும்.